சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளியில் வழங்கிய சத்துணவில் தலைமுடிகள் இருந்ததாக பள்ளியிடம் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பள்ளிக்கு சென்ற பெற்றோர்கள் சமையலர் சகுந்தலாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சாப்பாட்டில் 4-5 முடிகள் இல்லை, ஒரு முடிதான் இருந்தது என்று சகுந்தலா பதிலளித்தார். பின்பு பேசிய பள்ளி தலைமை ஆசிரியர் வசந்தா பெற்றோரிடம் சமையலர் சகுந்தலா மன்னிப்பு கோரியதாக தெரிவித்தார். இதனால் அப்பள்ளி வளாகம் சிறிது நேரம் பரபரப்புடன் காணப்பட்டது. அதை மட்டும் சொல்றீங்க, நீங்க அதை முடி பேச மாட்டேங்கிறீங்களா? முடி இருந்தது உண்மைதான். ஆனா 5 முடி இருந்துச்சு, 6 முடி இருந்துச்சுன்னு கொண்டு வந்து காமிக்கிறாங்க. எப்படி வரும்னு சொல்லு, உள்ள செய்யற எப்படி அதை நீங்க என்ன சொல்றேன்னா, அதை நீங்க வந்து இப்படி சொல்லணும். அரிசியிலயோ பருப்புலயோ ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு நீ போய் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னது ரைட்டு தான், இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து சாமி தெரியாம வந்துருச்சு சாமி அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. நீங்க அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதாங்கக்கா. நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? உங்க வீட்டுல சமைக்க சாப்பாடு சரியா இருக்குதாடா, இங்க வந்து லொல்லு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை நாங்க ஆக்கி போடுற மாதிரி நீங்க ஆக்கி போடுறீங்களா? அதான் நாங்க கேக்குறோம். அது நாங்க எங்க சேர்க்கிறோம், கொண்டு போய் அங்க சேர்த்திருக்கோம்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.